இந்த 3 நாளாவே அசெம்பிளில நடந்ததெல்லாம் பார்த்து ஜோசப் விஜய் அவர்கள் கொஞ்சம் அள்ளு விட்டுக்கும்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா, இந்த மரியா வில்சன் பேசின பேச்சு 13,00,000 கோடி 40,112 இல்ல அந்த மாரி பேச்சு பேசுனது. அப்புறம் இன்னொரு மினிஸ்டர் வந்து எம்எல்ஏ மினிஸ்டர் வந்து பெண் எம்எல்ஏ வந்து மினிஸ்டர் வந்து மன்மத நன்றி, மனமார்ந்த நன்றின்னு சொல்றதுக்கு மன்மத நன்றி. ஒருவேளை அவங்க அசெம்பிளிக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம எஸ்டிஆர் நடிச்ச மன்மதன் படம் பார்த்துட்டு வந்திருப்பாங்களாட்டுங்குது அசெம்பிளியில். அதனால் அந்த மன்மதன்றது வாயில் வந்துடுச்சு தவறி. இன்னும் அடுத்த அசெம்பிளி இன்னொரு தடவை கூட்டும் போது மன்மத நன்றி சொல்கிறாங்களா இல்லை வேட்டைக்காரன் அப்படின்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. அப்புறம் என்னடா பார்த்தா இந்த எம்எல்ஏ தான் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா தலைவரும் அப்படியே தாங்கிறாரு, சிரிக்கிறார். அந்த வாய் விட்டு சிரிக்க முடியல ஜோசப் விஜயால். ஆனால் வந்து மேரி வில்சன் வந்து நான் பார்ன் கிறிஸ்டியன், அதுதான் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு அப்படின்றாரா. எவ்வளோ தைரியமாக அசெம்பிளியில் உட்காந்து பார்ன் கிறிஸ்டியன்ன்றாரு. அன்னைக்கு ஃபஸ்ட் டே அசெம்பிளி அப்போ பார்த்தீங்கன்னா கூட அந்த ஃபைல் எடுத்துகிட்டு போகும்போது ஃபைலுக்கு மேலே இருக்கிறது அந்த கிறிஸ்டியன் சிலுகை எடுத்துகிட்டு போனார். ஆதவர்ஜுனாவும் அதே கேஸு தான். அவன் ஒன்றும் பெரிய இவன் கிடையாது. டிஎம்கேலேருந்து அந்த டிஎம்கே சாக்கடையிலேருந்து நீச்சல் அடிச்சுட்டு வந்தவன் தான் இவன். அன்றைக்கே டிஎம்கே ஒரு எம்பி சீட்டை கொடுத்துருந்தாங்கன்னா ஆதவர்ஜுனாவுக்கு நேரம் டிவிகே ஒரு கட்சி இருந்திருக்காது. ஏன்னா மார்ட்டின் குடும்பம், அதாவது லாட்ரி, இந்தியாவிலே நம்பர் 1 லாட்ரி பிஸ்னஸ்னால் மார்ட்டின் குடும்பம் தான். அது கூட பரவாயில்ல விடுங்க. விஜய் ஜோசப் அவர் தான் ஆட்சியை நடத்துகிறாரா இல்லை அவர் யாராச்சும் நடத்துகிற சொல்கிறாரான்னு தெரியல. ஆக மொத்தம் என்ன தெரியுதுன்னா, திமுக வந்து இந்துக்களை அழிக்கணும்னு அவங்க வந்திருக்காங்க. ஊழலை தமிழ்நாடு ஆல்ரெடி சுரண்டிட்டாங்க. தாவக கட்சி தான் மாற்று அரசியல் வேணும்னு நம்ம இவங்களுக்கு ஓட்டு போட்டால் இவங்க வந்து பார்ன கிறிஸ்டியனை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கிறிஸ்டியானிட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்களாட்டுங்க. அப்படின்னா என்ன, டிவிகே வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டி கட்சி மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு நாள் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்துச்சு, 2வது நாள் காமெடியாக இருந்துச்சு, 3வது நாள் பார்த்தீங்கன்னா சமாதானமாக போகிற மாதிரியே பேசினாங்க அசெம்பிளியில். 4வது நாள் என்ன சொல்கிறாரு டிஎம்கே ஈவா வேலு என்ன சொல்கிறாரு, நம்ம தமிழ்நாட்டில் சவுத் ஈஸ்ட்டு நார்த்தில் பார்த்திங்கன்னா 4 பக்கமும் கொஞ்சம் தமிழ் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். சில பகுதினா வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லுவாங்க, சில பகுதியில் பார்த்தா நான் வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தமிழில் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து நம்ம மேரியா வில்சன் சொல்லிட்டாரு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எங்கெல்லாம் சொந்தக்காரர் தான் சொல்லிட்டாங்க. இதுலேருந்தே என்ன சொல்லுது, டிஎம்கே வந்து சரண்டர் ஆகிட்டாங்க. நாங்கள் அடித்த கொள்ளையில் எங்களுக்கு மேலே கேஸ் போடுங்க, நீங்கள் தாவேக்கா தான் வந்து திமுக ஊழலெல்லாம் கொண்டு வந்த மாதிரி ஒரு நாடகத்தை நடிங்க, நாங்கள் கொள்ளடிச்சில் ஏதோ 30-40% அமௌண்ட் கொடுத்துட்றோம் உங்களுக்கு, கேஸ் போடுற மாதிரி போடுங்க, நாங்கள் அப்படியே 3 வருஷம் 4 வருஷம் கேஸை நடத்திட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துடுறோம். இதுதான் ஆட்சி நடக்குது. சரண்டர் ஆகிட்டாங்க. திமுக வந்து தாவேக்காவுக்கு வந்து சரண்டர் ஆகிட்டாங்க. 4வது நாள் அசெம்பிளியில் பார்த்தீங்கன்னா அதுதான் நடந்தது. ஒரு விறுவிறுப்பவே இல்லை, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி ஆயிடுச்சு. எப்படி வந்து ஹீரோ வந்து ஒரு படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு கண்டுபிடிச்சி அடிபட்டு லாஸ்ட்டில் வில்லனை வந்து பழி வாங்குறானோ அது மாதிரி சரண்டர் ஆகுறாங்க இல்லையா, அந்த மாதிரி சரண்டர் ஆகிட்டான். திமுக வந்து சரண்டர் ஆகிடுச்சின்னு தான் சொல்லணும். சரியா? அந்த பேச்சு திறன் வந்து உதயநிதிக்கு இல்லை. 3rd கிளாஸ் தற்குறி மாதிரி பேசுகிறான் அசெம்பிளியில். அதனால் விஜய் வந்து நல்லா தெரிஞ்சிருச்சு, இவங்க ஊழலை வந்து ஒன்று ஒன்றா நம்ம கேஸ் போட்டோம்னா இவங்க சரண்டர் ஆகிடும். அந்த மாதிரி சரண்டர் ஆகிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து கேஸ் போடுற மாதிரி போடுவாங்க. உள்ளாட்சி தேர்தல் பக்கம் வந்துருச்சு, நீங்கள் ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு தாவேக்கா. திடீர்னு 3வது நாள் அசெம்பிளியில் மேரி வில்சன் பேசுனதும், அப்புறம் போண்டாவாய் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் கீர்த்தனா இருக்காங்களே அவங்க பேசுனதும், அவங்க பேசுனதை பார்க்கணுமே, நீங்கள் போய் பாருங்கள். எலெக்ஷன் முன்னாடி மூஞ்சி அதை எப்படி பேசுவாங்க, மூஞ்சி வந்து கேமரா கிட்டே கொண்டு வருவாங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க பாருங்கள் இப்படி ஒட்டியிருக்காங்க, இது ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் வந்து கேட்குறேன் கேள்வி அப்படின்னு. அந்த வாய் பார்த்தீங்கன்னா அந்த போண்டா வாயோட பெருசாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸாக பேசினவங்க அசெம்பிளியில் என்ன ஒரு சீனியர் மினிஸ்டர் டிஎம்கே எம்எல்ஏ மினிஸ்டர் கேட்குறாங்க,
ஒசூரில் வர ஏர்போர்ட்டெல்லாம் வந்து ஆந்திராவுக்கு போகிற மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு எந்த ஆதாரமும் இல்லாமல் பேசக்கூடாது அசம்பிளியில். சோஷியல் மீடியாவில் பேசுகிறதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து இங்கே அசம்பிளியில் பேசக்கூடாது. இதை வந்து அவ கீர்த்தனா அவர்கள் வந்து வார்னிங் கொடுக்குறாரு. யார்? அசம்பிளியில் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, இதை நீக்குங்க, இதை நீக்குங்கன்னு. சோஷியல் மீடியாலே ஊறிட்டு சோஷியல் மீடியா வந்து இன்ஃப்ளூயன்ஸை வச்சு சோஷியல் மீடியா வந்து இந்த ஜென்சியெல்லாம் வந்து பிரெயின் வாஷ் பண்ணி தான் நீங்கள் ஜெயிச்சிங்க. சரி ஜெயிச்சிங்க. நான் கூட டிவிக்கே தான் ஓட்டு போட்டோம். ஃபஸ்ட்டு போய் பாருங்கள் என் யூடியூப் சேனலில், இன்ஸ்டாகிராம்லாம் அந்த எலெக்ஷன் அப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம். என் வீட்டில் 2 ஓட்டு இருக்குது, 4 ஓட்டும் நான், என் ஒய்ஃபு, தம்பி, அம்மா எல்லாருமே டிவிக்காக தான் போட்டோம். ஆனால் இப்போ ஏன்டா போட்டோன்னு இருக்குது. மதம் வந்து இருக்கட்டும், கிறிஸ்டியானிட்டியை நாங்கள் வரவேற்கிறோம், சரிங்களா? முஸ்லீம்ஸும் வரவேற்கிறோம், எல்லாரும் வாழுங்க. அது என்ன ஒரு கட்சி கிறிஸ்டியன் எப்போ பார்த்தாலும் பார்ன் கிறிஸ்டியன்னா என்ன, ஒரு அசம்பிளி வந்து எல்லாருக்கும் குறைகளை சொல்கிறது, எதிர்கட்சி குறைகளை சொல்கிறதும், நான் திட்டங்களை என்னென்ன நாங்கள் நிறைவேற்றிருக்கோம் சொல்கிறது தான் அசம்பிளி. ஆனால் அசம்பிளியில் ஒரு சினிமா தேட்டர் மாதிரி ஆயிடுச்சு, நாசமாக போயிடுச்சு. நான் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராம்லாம் பேசுவோம் இல்லைங்க, பார்க்குவோம். 5 வருஷம் நாசமாக போச்சு தமிழ்நாடுன்ற மாதிரி தான் நாசமாக போகுது. இதெல்லாம் பயந்து 4 நாள் அசம்பிளியில் நடந்ததை பார்த்து நம்ம தாவேகா ஜோசப் விஜய் பயந்துட்டார். அதனால தான் அன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ என்ன சொல்லியிருக்காரு நான் ஸ்பீச்சில், அந்த பேச்சு இருக்குது பார்த்தீங்களா விஜய்கிட்ட, நிஜமாக அவர் பேசுகிற பேச்சில் அப்படியே மயங்கிடணும், அந்த மாதிரி பேசுகிறாரு. எப்படி பேசுனார் தெரியுங்களா அன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேப்பா? மக்கள் தான் இங்கே முதல்வர்கள், நாங்கள்லாம் உங்களை வேலைக்காரங்க, வேலை செய்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். எப்படி நெய் தடவுறான் பார்த்தியா விஜய்? இதில் தான் விழுந்துட்டோம் கேம்பெயினுக்கு முன்னாடி. நாங்களாம் வேலைக்காரங்க, ஏதோ உங்களால் அம்மா, தங்கச்சி, தம்பி எல்லாரும் என்னை வந்து சிஎம் ஆக்கிட்டீங்க, இது உங்கள் ஆட்சி, இது அப்படியே என்னை கைவிட்டுறாதீங்க. உள்ளாட்சி தேர்தல் வருது, அதுலேயும் என்னை ஜெயிக்க வைங்க, அப்போ தான் வந்து திமுக வந்து எல்லா ஊழலும் வெளியே கொண்டு வர முடியும், அதில் நான் கமிஷன் அடிக்க முடியும் அப்படின்னு இன்டைரக்டாக சொல்லாமல் சொல்கிறாரு. ஆதவ அர்ஜுனா எதுக்கு வந்து இந்த கப்பல் துறைமுக அமைச்சர் வந்து எடுத்தாருன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா கப்பல் துறைமுகத்தில் தான் எல்லாமே இல்லீகல் பிஸ்னஸ் எல்லாம் நடக்குது. அதுதான் மார்ட்டின் குடும்பத்துக்கு தேவைப்படும். அதனால தான் அந்த துறை அமைச்சராக எடுத்துக்கினாரு நம்ம ஆதவ அர்ஜுனா. இவங்க கான்செப்ட் என்ன தெரியுங்களா? விஜய் இன்னொரு பேச்சு பேசினார் இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் ஸ்பீச்சில். பயந்துட்டார், அவர் மூஞ்சில் ஒரு பயம் வந்துடுச்சு. அசம்பிளியில் 4 நாள் நடந்தது, அவங்க அந்த மேரி வில்சன் இவங்கெல்லாம் பேசுனப்பாச்சு சோஷியல் மீடியாவில், பயம் வந்துடுச்சு. அதனால் மறுபடியும் கேட்குறாரு, இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு என்ன பேசணும்? சுதந்திரத்தை நாள் பேசணும், மகாத்மா காந்தியை பற்றி பேசணும், சுபாஷ் சந்திர பற்றி பேசணும், நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர் எப்படி நம்ம நாட்டை காப்பாற்றினாங்க பிரிட்டிஷர்லேருந்து பேசணும், வரலாறை பேசணும். ஆனால் அவன் என்ன பேசுகிறான்? மைக்கை பிடிச்சினேன், என்னை சிஎம் ஆக்கிட்டீங்க, உள்ளாட்சி தேர்தலில் என்னை கைவிட்டுறாதீங்க, அப்போ தான் நலத்திட்டங்கள்லாம் செய்ய முடியுமா. எப்படி? உள்ளாட்சி தேர்தலையும் எனக்கே ஓட்டு போடுங்க, அப்போ தான் வந்து நல்ல கமிஷன் அடிக்க முடியும் அப்படின்னு அந்த கரூரில் ஸ்டாம்பேஜர் லாஸ்ட் மந்த் பேசினார் பார்த்தீங்களா, ஃபயராக இருந்துச்சு ஸ்பீச்சு விஜய் பேசுனது. அந்த ஸ்பீச் இன்னைக்கு இல்லை, டோட்டலாக டேமேஜ் ஆகிட்டார். எங்கே நம்ம ஃபுல்லாக வந்து டிவிக்கே வந்து கிறிஸ்டியானிட்டி கட்சி அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்களா சோஷியல் மீடியா, மக்கள்கிட்ட வந்து நம்மளோட ஒரு நெகட்டிவிட்டி இம்பேக்ட் கிரியேட் ஆகிடுச்சா அப்படின்னு பயந்துட்டார். டோட்டலாக டேமேஜ். சோஷியல் மீடியாவில் நீங்கள் எங்கே போய் பாருங்கள், அந்த மேரி வில்சன் வந்து ஒரு கட்டியை அடிச்சுது ஒரு அந்த வீட்டில். அவங்க கேட்டால் எங்கள் அண்ணன் ஒய்ஃப் இருந்தால் கட்டியில் அடிக்குவேன் இல்லையா? இதுதான் உங்கள் கிறிஸ்டியானிட்டியில் சொல்லி கொடுத்துருங்குது. ஒரு பொண்ணை வந்து கட்டை எடுத்துன அடி, நீ எல்லாம் குப்பை, நீ எல்லாம் உன்னோட ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்தா வச்சுக்கேன், ஒரு நாள் இல்லை 100 நாள் ஆகும். மேரி வில்சனோட ஹிஸ்ட்ரி பேசணுன்னா 100 நாள் ஆகும். ஜேபியோட மருமகன் தான் வந்து மேரி வில்சன். அந்த ஜேபியெல்லாம் எப்போ அந்த ஆளுன்னு நான் சொல்லட்டுமா? எம்ஜிஆருக்கு ஒரு கான்ஸ்டேபிளாக வேலை செய்ய போன ஒரு ஆள் ஜேபி. அவன் பேசின பேச்சு, அவன் கொடுத்த ஐடியாலாம் சிஎம் ஆகணும். அன்னைக்கு கான்ஸ்டேபிள் ஏதோ ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகிருக்காங்க, அதை நான் முழுசாக சொல்கிறேன் அடுத்த வீடியோவில்.
எம்ஜிஆர் வந்து ஆட்சிக்கு வந்து 8 வருஷத்துல 300 கோடி சொத்து சமாளிச்சுனுங்கிறான் அந்த ஜேபி. அவனோட வரலாறுலாம் எடுத்தா வச்சுக்க. எப்படி ஒரு சாதாரண ஒரு கான்ஸ்டபிள் 8 வருஷத்துல 300 கோடி எப்போ 80களிலே எப்படி சமாளிக்க முடியும்? அவனோட குடும்பத்தில் வந்தவன் தாடா நீ, மருமகன் தானே நீ. அதை ஒரிஜினலாக எப்படி ஒரு பணக்கார குடும்பத்தை வந்து பொண்ணுங்களை ஆட்டையை போட்டு சொத்து சம்பாதிக்கிறது தான் மேரி வில்சன். அதுதான் தேர்ந்தெடுத்து ஏமாந்து ஓட்டு போட்டுட்டாங்க. இனிமேலாச்சும் மக்களுக்கு நல்லது செய்யுங்க. ஒரு எஜுகேட்டட் பர்சன் எப்படி பேசணும்னா அப்படி பேசுங்க. அசம்பிளியில் என்ன நலத்திட்டங்கள் செய்யணும் எவ்வளோ இருக்குது. எஜுகேஷன் கத்தி படத்தில் விஜய் சொல்லியிருப்பார், சிங்கப்பூரில் வந்து 80% ஜிஎஸ்டி வாங்குறாங்க, ஃப்ரீ மருத்துவம், ஃப்ரீ கல்லூரி, எஜுகேஷன் ஃப்ரீ, ஹாஸ்பிட்டல் ஃப்ரீ. இப்போ நீ கூட பார்க்கலாம், நீ தான் சிஎம் வந்துட்டியல்ல, நீ கொடுப்பா. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அறிவிச்சிரு. ப்ரைவேட் ஸ்கூலெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் அறிவிச்சிட பார்க்கலாம். படத்தில் பேசின டைலாகெல்லாம் இப்போ நேரில் நீ சிஎம் ஆகிட்டு தானே ஜோசப் விஜய் அவர்களை நீங்கள் இப்போ பண்ணணும் இல்லை? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, படத்தில் நாங்கள் பேசுவோம், உண்மையால் இப்படி நடவர முடியாது அப்படி தானே. டீலிமிட்டேஷனே அப்போஸ் பண்ணுறீங்க, எஃப்சிஆர்ஏ அப்போஸ் பண்ணுறீங்க. எஃப்சிஆர் ஏன் கிறிஸ்டியானிட்டி வெளிநாட்டிலேருந்து ஃபண்ட்ஸ் உங்களுக்கு வரும், அதை தடுத்துட்டா ஃபண்ட்ஸ் வராது. அதனால தான் எஃப்சிஆர்ஏ வந்து நீங்கள் வந்து எதிர்க்கிறீங்க இல்லையா சிஎம் அவர்கள். பண்ணுங்க 5 வருஷம் உங்கள் கட்சி தான், உங்கள் ராஜ்யம் தான். த்ரிஷாவுக்கு கவர்னர் பதவி கொடுங்க. அந்த கவர்னர் பதவி வந்து விஜய்க்கு கொடுக்கணும்னு ஒரு பவர் இருந்துச்சுன்னா த்ரிஷா தான். இன்னைக்கு பார்த்துட்டோம், இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ செல்யூட் எடுத்தது விஜய் வந்து செல்யூட் எடுக்கிறார். இப்படி அப்படியே த்ரிஷாவும் எழுந்து இப்படி செல்யூட் அடிக்கிறாங்க. சூப்பர். சங்கீதா மேடம் எல்லாம் நீ ஏதோ சிஎம் ஆயிட்டுன்றதுனால டைவர்ஸ் கேஸே வேறு வாபஸ் வாங்கிட்டாங்க. அதனால தான் நான் கூட நீங்கள்லாம் பேச்சு ஒன்றாயிட்டீங்கன்னு நினச்சோம். சங்கீதா தான், நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. சங்கீதா மேடம்கெல்லாம் அவங்கெல்லாம் உன்னோட பல கோடி அதிபதி அவங்கெல்லாம், அவங்க அப்பாலாம். என் பையனை ஒழுக்கமாக வளர்க்கணுன்னு சங்கீதா மேடம் அவர்கள் வந்து ஜான்சன் சஞ்சய் வந்து ஒழுக்கமாக வளர்த்துட்ருக்காங்க. அமெரிக்காவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாப் மோஸ்ட் நம்பர் 1 ஃபிலம் இண்டஸ்ட்ரி, டைரக்ஷன் இண்டஸ்ட்ரி ஃபிலமில் கம்பெனியில் படிச்சிருக்காரு சஞ்சய் ஜான்சன். டைரக்ஷன் கோர்ஸ் அங்கே படிச்சுட்டு வந்து தான் இங்கே தமிழ்நாட்டில் டைரக்ட் பண்ணுறாரு. நிஜமாக நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், டிவிக்கே தமிழ்நாடு ஜோசப் விஜயருக்கு ஒழுக்கம் இல்லை. தலைவர் ஒழுக்கம் இருந்தால் தான் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க ஒழுக்கமாக இருப்பாங்க. தலைவரே ஒழுக்கம் இல்லைன்னா கீழே இருக்கிற எம்எல்ஏங்க எப்படி ஒழுக்கமாக இருப்பாங்க? வெக்கமே இல்லாமல் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ராஜ்மோகன் அவர் சொல்கிறாரு, அமுதன் வந்து அவர் ஏற்கனவே நிறையா நாளாக பகை வச்சுன்னு ஒரு சின்ன மொபைல் தீஃப்டில் 2 பேருக்கும் கோஷ்டியாலாம் மோதில் இறந்தாருன்னு. வெக்கம் இல்லை உனக்கெல்லாம்? கஞ்சா இதில் இன்னும் ஒருத்தைக்குமே இது திமுக அதிமுக ஒரு 30 வருஷமே நான் நியூஸ் பார்க்குறோம். கஞ்சா கேஸில் யாருன்னா பிடிச்சாங்கன்னா எப்படி அவங்களுக்கு யார் கொடுத்தாங்க, எங்கேருந்து வருதுன்னு நியூஸில் போட மாட்டாங்க. பிடிப்பட்டது கஞ்சா, பிடிப்பட்டது ட்ரக்ஸ், பிடிப்பட்டது சிகரெட், பிடிப்பட்டது ஆன்ஸ், பிடிப்பட்டது. இப்படி தான் போலீஸ்காரன் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு யார் கொடுக்குறா, அந்த நெட்வொர்க் யார், எங்கேருந்து வருது, யார் சப்ளை பண்ணுறா, இன்னும் வருதையும் சோஷியல் மீடியாவும் சொன்னதில்லை, காவல்துறையும் சொன்னதில்லை. எனக்கு தெரிஞ்சு சிம்பிளாக சொல்கிறோம் பாருங்கள், கன்க்ளூஷன் முடிக்கிறோம். பொலிட்டிக்கல்ன்றது ஒரு பிஸ்னஸ், அதாவது பணக்கார ஆடுற ஒரு சதுரங்க வேட்டை. அதில் அந்த வேட்டையில் நாம் வந்து ஒரு எறும்பு மாதிரி பணம் இருக்கிறவன் அரசியல் பண்ணுறான். எப்படின்னா பொய் சொல்லி சிஎம் ஆகிறான், எம்எல்ஏ ஆகிறான், எம்பி ஆகிறாங்க, கவுன்சில் ஆகிறாங்க, எல்லாம் ஆகிறாங்க. அந்த பதவிக்காக தான். அந்த பதவி கிடச்சிச்சின்னா அவங்க எப்படி இன்னும் மேலும் பணம் சம்பாதிக்கணும்னு தான் நினைக்கிறாங்களே இல்லையா? நம்மள மாதிரி இந்த சோஷியல் மீடியாவில் நியூஸ் பார்த்தோமா அடுத்த வேலையை பார்த்து போயிடுறோம், அவ்வளோதான். சாதாரண மக்கள் என்ன டிவி பார்க்குவாங்க, நியூஸ் பார்க்குவாங்க, அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்த்துன்னு போயிடுவாங்க. இது என்றைக்கே முடிவு கொண்டு வர முடியாது. விஜய் கிடையாது, அஜித்தே அரசியலுக்கு வந்தாலும் தமிழ்நாடே திருத்த முடியாது. மக்கள் திருந்தினாதான் இந்த நாடு திருந்தும். என்னைக்கு நம்ம எல்லாம் ஏமாந்து விஜய்க்கு ஓட்டு போட்டோமோ அன்னைக்கே 5 வருஷம் நம்ம தாரா வாத்துட்டோம். டிஎம்கே வந்து நான் சப்போர்ட் பண்ணலாம், அவன் ஒரு முட்டாள், எல்லாம் வலிச்சு நக்கிட்டு போயிட்டாங்க. சரியா? இது விஜய் என்ன பண்ணுறான்னா, எனக்கு நிஜமாக அசம்பிளி அந்த மேரி வில்சன் பேசுனதுலேருந்து எனக்கு
டிவிகே மேல நம்பிக்கையே போயிடுச்சு. ஸோ மக்களே, இத பத்தி நீங்க என்ன கருத்து சொல்றீங்க? சொல்லுங்க. கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நான் பேசுனது தப்பா, ரைட்டான்னு? இல்ல முட்டு குடுக்குறீங்களா? வந்து முட்டு குடுங்க. என் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கழுவி ஊத்துறீங்களா? கழுவி ஊத்துங்க. என்னோட கருத்து இதுதான். நானும் என் ஓட்டு போட்டு ஏமாந்துட்டோம். கரண்ட் பில் ஒரு பக்கம் ஏறுது. சரிங்களா? எங்க பார்த்தாலும் டிவிக்கு எம்எல்ஏ இருக்கிறவங்க 75% பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் தான். எஃப்சிஆர் பில்லை வந்து அப்போஸ் பண்றாரு. டீலிமிட்டேஷன் பில்லை அப்போஸ் பண்றாரு. இதுலேருந்து என்னன்னு தெரியுது? தமிழ்நாடு உருப்படாது. நம்ம கண்ட்ரோல் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க. திமுக, அதிமுக எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தாவேகாவும் திமுகவும் வந்துரும். அதிமுக ஓரம் கட்டிட்டு நாம 2 பேர் தான் இனிமேல். ஒண்ணு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பிம்பம் வந்துரும். எப்படி வந்து எம்ஜிஆர் செத்த பிறகு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்து ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போனாங்களோ பல வருஷம் கழிச்சு, அதே மாரி தான் நடக்கும். பாருங்க. இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. நான் சொன்னது நடக்கும். சரிங்களா? தாவேகா வந்து திமுகவை ஊழல் எல்லாம் வெளியே கொண்டு வர்றது எதுக்குன்னா, டிஎம்கே சரண்டர் ஆகணும். அடிச்சு கொள்ளையில எங்களுக்கு பாதி கொடுக்கணும்ன்றதுக்காக தான் இதெல்லாம் நடிப்பு, நாடகம். ஸோ மக்களே, இதே மாரி ஒரு அப்டேட்டில் நான் வரோம். நன்றி, வணக்கம்.